Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியைச் சேர்ந்த கவிதா மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கும் 2G வழக்கில் கைதாகி விடுதலையான கனிமொழிக்கும் இடையேயான சில ஒற்றுமைகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகளாக கனிமொழி அரசியல் வட்டாரத்தில் அறியப்படுவதைப் போலவே கவிதாவும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளாக அறியப்படுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக கனிமொழி இருப்பதைப் போலவே கவிதாவும் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர். கனிமொழியின் சகோதரர் மு க ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பு வகிப்பதைப் போன்றே கவிதாவின் சகோதரர் KT ராமராவும் சந்திரசேகர ராவின் வாரிசாக பார்க்கப்படுகிறார். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் கனிமொழி மத்திய அரசு அமைப்பான CBI-யால் கைது செய்யப்பட்டார். தற்போது கவிதா மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மற்றொரு மத்திய அரசு அமைப்பான அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கவிதா கனிமொழி கைது நடவடிக்கையை அவர்களது கட்சி ஆதரவாளர்கள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என விமர்சித்துள்ளனர். கவிதா கனிமொழி இருவரும் தங்கள் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளாக விளங்குகின்றனர். தமிழ்நாட்டில் திமுக ஆளும் கட்சியாக இருப்பதைப் போலவே தெலங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி 10 ஆண்டுகள் ஆளும் கட்சியாக விளங்கியது. கவிதா கனிமொழி இருவரும் ஆங்கிலம் மற்றும் அவர்களது தாய்மொழியில் தங்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கும் திறன் பெற்றவர்கள். கைது நடவடிக்கையை தைரியமாக எதிர்த்த இருவரும் மத்திய அரசு அமைப்புகளின் நடவடிக்கையால் கலங்கவில்லை. கவிதா கைது செய்யப்பட்டுள்ள மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலும் கையூட்டை நிரூபிப்பது கடினமானது என கருதப்படுகிறது. கனிமொழி குடும்பத்தைப் போன்றே கவிதா குடும்பத்தினரும் கைது நடவடிக்கை எதிர்ப்பதில் வலுவாக செயல்பட்டு வருகின்றனர். 2G வழக்கிற்கு பிறகு தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் கனிமொழி. இதேபோன்று கவிதாவும் வழக்கிற்கு பிறகு அரசியலில் தீவிரம் காட்டி தேர்தலை எதிர்கொள்வார் என பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் கூறி வருகிறார்கள். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.